கெஞ்சி கேக்குறேன். நான் இந்த அடுப்படிக்குள்ள வரல. ரசத்துக்கும் துவையலுக்கும் என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுங்க. ஐயாவுக்கு நான் எங்கேயாவது வச்சு செஞ்சு கொடுத்துடுறேன். ஐயா படபடன்னு வருதுன்னு சொல்றாரு. இந்தா இவ்வளோதான். இதுக்கு மேல எதுவும் தரமாட்டோம். இத வச்சு என்னத்தை கிழிக்க போறேன்னு நாங்களும் பாக்குறோம். பவுனு, அவன் மட்டும் எல்லாத்தையும் நல்லா வச்சுட்டானா உன்னை கொன்னே போட்டுருவான் பாத்துக்கோ. கவலைப்படாத ஈசு. அவகிட்டதான் அடுப்பு பத்த வைக்க வத்திப்பெட்டி இல்லையே. வத்திப்பெட்டி இல்லையே, இப்ப என்ன பண்ணுவா? அங்க எப்படி வத்திப்பெட்டி வந்துச்சு? அது எப்படி இவளுக்கு தெரியும்? எல்லாம் என் புருஷனால வந்தது. கொக்கஸ்ல உட்காந்து தம் அடிச்சுட்டு சுவத்துல தான் வச்சுட்டு போவாரு. அதான் கரெக்டா எடுத்திருக்கான். எத்தனை தடவை சொன்னாலும் அந்த மனுஷன் கேட்டாதானே. எல்லாத்தையும் சரியா பண்றாளே, ஒருவேளை ருசியா வந்துருமோ? அதெல்லாம் ஒரு இளவும் வராது சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. ஐயாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கொஞ்சம் சாதம் மட்டும் கொடுத்தீங்கன்னா. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இரு, டென்ஷன் ஆகாத, கொடுத்து விடுவோம். கொடுத்து விட்டாதானே அவ வச்சிருக்கிறது ரசமா இல்ல விஷமான்னு தெரியும். பவுனு, ஏதாவது சொதப்பட்டும் அப்புறம் உனக்கு இருக்கு. அதெல்லாம் சொதப்பது ஈசு, பாத்துக்கலாம். என்னமோ பண்ணு, போ. வா. ஐயா, என்னத்தா 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு இம்புட்டு நேரம் ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லைங்கய்யா, எனக்கு ரசம் வைக்க தெரியல. அதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அப்புறமா வச்சு எடுத்துட்டு வரேன். ஆத்தா, இதை வைக்க எம்புட்டு அசிங்கத்தை நீ கடந்து போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் இந்த கிழவனுக்காக. உன் நல்ல மனசுக்கு
அந்த சீலக்காரி எந்த குறையும் வைக்காம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும். ஐயா ஆ? சரிதா கொடு. என்னத்தா குண்டான்ல கொடுக்குற? இல்லைங்கய்யா, சாதம் கொஞ்சம் பருக்க பருக்கையா இருந்துச்சு, அதான் கரைச்சி எடுத்துட்டு வந்தேன். சரிதா கொடு. என்னங்கய்யா ஆச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? ஆத்தா மலரு ஒரே ஒரு வாய் சாப்பிட்டதுல மனசு நிறைஞ்சு போச்சுதா. எங்க ஆத்தாவோட ருசிக்கு ஈடாகல, ஆனா எங்க ஆத்தாவோட அன்புக்கு ஈடாயிருச்சுதா. ரொம்ப நாள் கழிச்சு அன்பானவங்க கையில கொடுக்கறத இன்னைக்கு தாத்தா சாப்பிட்றேன். இந்த புண்ணியம் உனக்கும் உன் வயிற்றுல பிறக்க போற பிள்ளைக்கும் கிடைக்கட்டும். நீ 100 வருஷம் நல்லா இருப்ப தாயி. கிழவனுக்கு எகத்தாளத்தை பாத்தீங்களா சின்னம்மா? இத்தனை நாளா நீங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அவளை புகழ்றத என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட இப்படி சொல்லிருப்பாரா? அடடாடா, துவையில் அம்மியில் அரைச்சியாத்தா? ஆமாங்கய்யா. இவளுக்கு கிட்ட துவையில் கேட்டா மிக்சியில் அரைச்சி தருவாளுங்க. அதுல என்ன ருசி இருக்க போகுது? இது அமிர்தமா இருக்குதா. எங்க போற? சுச்சு போயிட்டு வந்துடுறேன் சார். ஒன்னும் போக வேண்டாம். ஏண்டி, நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தல, பெரிய இவ மாதிரி எல்லாத்தையும் பண்ண. இப்ப பாரு, கல்லுல வச்சு சமைச்சு கிழவன் கிட்ட சொத்தே எழுதி வாங்கிடுவா போல. ஆஹா, அடாடாடா, அம்புட்டு ருசியா இருக்குதா. ஐயா, இது வெறும் ரசம் சாதம் தான், இதுக்கு போய் இவ்ளோ புகழாதீங்க. பேசாம சாப்பிடுங்க. சரிதா. ஆத்தா மலரு, ஐயா, இந்த கிழவன் கேட்டத நீ உடனே செஞ்சு கொடுத்த பாரு. இதுக்காகவே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்னன்னாலும் சொல்லுத்தா. எங்க ஆத்தா சொல்ற மாதிரி நினைச்சு நான் கேட்டுக்கிறேன். என் மகனுக்கு தெரியாம மூக்குப்பொடி போடுவேன், அதை நிறுத்தவா? இல்ல இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாம பீடி குடிப்பேன், அதை நிறுத்தவா? நீ என்ன வேணாலும் சொல்லுத்தா, நான் உடனே நிறுத்துறேன். நிறுத்த சொன்னா உடனே நிறுத்துவீங்களா? ம், கண்டிப்பா. கொஞ்சம் கஷ்டம்தான் தா, ஆனா நீ சொன்னீன்னா கஷ்டப்பட்டாவது நிறுத்திடுறேன். எதையும் நிறுத்த வேண்டாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சிக்கோங்க, போதும். நீங்க எங்க கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிதா. ஏத்தா, வெற்றி இன்னைக்கு வேலைக்கு போகும்போது சாப்பாடு கட்டிக்கிட்டு போனானா? இல்லைங்கய்யா, வெளியில சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. ஏத்தா, இந்த கிழவன் உடம்ப பத்தி கவலைப்படுற, கட்டின புருஷன் உடம்ப பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறியாத்தா. இப்படியே தினத்துக்கும் கடையிலேயே சாப்பிட்டானா வயிறும் உடம்பு என்னத்துக்காகும்? கடை சாப்பாட்டுல ஏதாவது சத்து இருக்குமா சொல்லு? இந்த மாதிரி கொஞ்சம் சத்தா சாப்பிட்டா தானமா அவன் தெம்பா வேலை பார்க்க முடியும். இப்போ எப்படிங்கய்யா இது அவருக்கு கொடுத்து அனுப்புறது? நீ தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாமா, தேவாமிர்தமா நினைச்சு சாப்பிடுவேன். இல்லைங்கய்யா. சரிதா, உன் புருஷனுக்குன்னு நினைச்சு எடுத்துட்டு போவேனா, என் பேரனுக்குன்னு நினைச்சு எடுத்துட்டு போ. சரிங்கய்யா. சரிதா, இவளுக உன்னை அடுப்படிக்குள்ள விட மாட்டாளுக. நீ போய் அந்த மரத்தடியில நில்லு, நான் போய் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வரேன். சரிங்கய்யா.
அத்தா மலரு, இந்தாத்தா இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாத்தா. ம் சரிங்கய்யா. அத்தா அத்தா ம். முகத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு போத்தா. ம் சரிங்கய்யா. போத்தா போய் உன் புருஷனுக்கு உன் கையால் செஞ்சதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாத்தா. நான் உன்னை பாராட்டினதை விட அதை சாப்பிட்டுட்டு அவன் அதிகமாக பாராட்டுவான். எனக்காக இந்த வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்க தாயி. அதுக்கப்புறம் இந்த வீட்டை நீ கட்டி ஆளுவத்தா. உன் கையால் இம்புட்டு சோறு சாப்பிட்டு 100 வருஷத்துக்கு நான் நல்லா இருப்பேன்தா. என் ஆயுசுக்கும் உன் கையால் ஒரு வாய் சோறு அது கிடைச்சா எனக்கு போதும் தான். யார் இந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது? இவனை பார்க்கத்தான் வந்திருக்குமோ? தினமும் யாராவது ஒருத்தவங்க இவனை பார்க்க வந்துடுறாங்க. இவனை இருக்கிற வேலையெல்லாம் ஏன் தலையில கட்டிட்டு கதை பேச போயிடுறான். எப்பவும் வேற ஒரு பொண்ணு தானே இவனை பார்க்க வரும். இது யாரு புதுசா இருக்கு? என்னம்மா வேணும்? உன்னதாம்மா கேட்குறேன். அவரு வீட்ல இருந்து வந்திருக்கேன். ஒருவேளை வெற்றியோட பொண்டாட்டியா இருக்குமோ? ஏன்பா வெற்றி, உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்கப்பா. நீங்க எங்க இங்க? உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா? பரவாயில்லைங்க, நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன். எதுக்குங்க? நான் தான் பக்கத்துல ஹோட்டல்ல சாப்பிட்டுப்பேன்ல. ஹோட்டல்ல சாப்பிட்டு வயிறையும் உடம்பையும் கெடுத்துக்க வேண்டான்னு தான் ஐயா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாரு. இந்தாங்க. இந்த வண்டியோட சீட்ல வச்சிருங்க, நான் எடுத்துக்கிறேன். வைங்க. இல்லைங்க, சாப்பாடை கையில தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. வல்லவண்ண, இந்த தண்ணியை கொஞ்சம் அள்ளி ஊத்துங்கண்ணே. வேலையில இருக்கேன்ல, உனக்கு எடுபடி வேலை பார்க்கத்தான் நான் இருக்கேனா? நான் ஊத்துறேங்க, நீங்க கை கழுவிக்கோங்க. சாரிங்க, தெரியாம முடிச்சிட்டேன். பரவாயில்ல. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லைங்க, வேணாம். பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லைங்க, சின்ன வயசுல ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கொம்பு முளைச்சிடும்.
அதனால 3 தடவை முட்டினேன்னு செல்வி சொல்லுவா. நான் அதெல்லாம் முட்ட முடியாது, உனக்கு கொம்பு முளைச்சா அழகாக தான் இருக்குன்னு சொல்லி அவளை அழ வச்சிருவேன். அதான் இப்போ நம்ம முட்டிக்கிட்டோம்ல, எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, அதுக்காக இப்போ நம்ம முட்டிக்கணும்னு சொல்லலைங்க, சும்மா ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னேன். நீங்க கொடுங்க. ம். ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காம சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுருங்க. சரிங்க. வாமா மலரு, எப்படிமா இருக்க? ம், நல்லா இருக்கேனே. என்னம்மா இவ்வளவு தூரம்? இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தேனே. சரிம்மா. சரிங்க, நான் வரேன். இருங்க, ஆட்டோ பிடிக்கிறேன். ஆட்டோல எதுக்குங்க, நான் அப்படியே நடந்து போயிடுறேன். வெற்றி அண்ணே. எதுக்கு ஆட்டோ கிட்ட எல்லாம் பிடிச்சிக்கிட்டு பட்டுன்னு பைக் எடுத்துட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாயா. என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? எடுத்துட்டு போய் விட்டுட்டு வாயா. இல்லண்ணே, பரவாயில்ல, அவரு சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கட்டும், நான் நடந்து போயிடுறேன். சரிம்மா, பாத்து போமா. சரிண்ணே. ம். பரவாயில்லையே, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு அந்த பிள்ளை மனசு மாறிடுச்சே. இதை பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. ஆண்டவா. மலரு, மலரு. ஏற்கனவே 2 தடவை கூப்பிட்டு பார்த்தோம், அவங்க திரும்பி பார்க்கல. இப்போ ஒரு தடவை கூப்பிட்டு பார்க்கலாமா? மலரு, 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 மலரு. ஏய் மலர் புள்ள, மலர் புள்ள, மலர் புள்ள, மலர் புள்ள, மலர் புள்ள. காதல் 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 காதல். கூப்பிட்டீங்களா? உங்களை தான் கேக்குறேன், கூப்பிட்டீங்களா? ம்ஹும். எனக்கு புரியல, கூப்பிட்டீங்களா இல்லையா? அப்போ நான் போட்டுமா? ம். ம். இங்கவரு, இப்ப நீ என்ன பண்ணணும்னா அந்த பிள்ளைய வாயில கூப்பிடாம மனசுக்குள்ளேயே கூப்பிடணும். அதுக்கு அந்த பிள்ளை திரும்பி பார்த்துச்சுன்னா சம்திங் சம்திங் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். மனசுக்குள்ள கூப்பிட்டு அவங்க திரும்பி பார்த்துட்டா வேவ்லென்த் ஒண்ணா இருக்குன்னு அர்த்தம்னு சொன்னாங்களே. இப்போ நான் கூப்பிட்டதும் அவங்க திரும்பி பார்த்துட்டாங்க. அப்போ
சும்மாவே வேலை பார்க்க மாட்டான் இதில் ட்ரீம் வேறயா